அதே போன்று இந்த துவாவின் மூலமாக நாம் எதை இழந்தோமோ அதை விட பன்மடங்காக வல்ல அல்லாஹ் திருப்பி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆனிலே பல்வேறு விதமான முன்னாள் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை படிப்பினையாக பாடமாக வல்ல அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படியான ஒரு நிகழ்ச்சி தான் நம்முடைய இறை நம்பிக்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்குமான உரமாக நம்மை தட்டி எழுப்பக்கூடிய ஈமானிய நல்லுணர்வை பெறக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் குகைவாசிகளினுடைய நிகழ்வு, இல்லையா? குகைவாசிகளை பற்றி அல் குர்ஆனிலே 15வது ஜுசுவிலே பகுதியிலே சூரா கஹ்ஃப் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, குகைவாசிகள் என்ற பெயரிலேயே. யார் அந்த குகைவாசிகள்? முன்னாள் காலத்தில் வாழ்ந்த சில இளைஞர்கள் தங்களுடைய இறை நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்கள் ஊரை விட்டு ஒதுங்கி வந்து ஒரு குகையிலே தஞ்சமடைந்தார்கள். வல்ல அல்லாஹ் அவர்களை அந்த குகைக்குள்ளேயே உறங்க வைத்தான். சற்றேறக்குறைய 309 வருடம் உறங்கினார்கள். 309 வருடம் உறங்கினார்கள். ஆனால் அவர்கள் உறங்கி எழுந்து பார்த்தால் காலையில் படுத்துட்டு மத்தியானம் எந்திரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டாங்க. எத்தனை நபர்கள்? குர்ஆன் சொல்லுகிறது 3, 4, 5 என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹுக்கே அந்த எண்ணிக்கை தெரியும். இப்போ நமக்கு விஷயம் என்னன்னா, அந்த ஊரில் இருந்த கொடுங்கோல் அரசன் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் கஷ்டத்தையும் கொடுத்தான். அந்த கஷ்டத்தில் இருந்து தங்களுடைய ஈமானை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தங்களை பாதுகாக்க, தாங்கள் கொண்ட நம்பிக்கையிலே நிலைத்து நிற்க அவங்க குகைக்கு வந்தாங்க. வந்துட்டு பேசாமல் இருந்துடல, அங்கே ஒரு துவா செஞ்சாங்க. இது குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த துவாவை தான் இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலே அந்த துவாவை நான் பதிவும் செய்கிறேன். இந்த துவாவை நாம் ஓதி வருகிற பொழுது வல்ல அல்லாஹ் இதன் வழியாக 10 விதமான நன்மைகளை தருகிறான் என்று திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சிலர் எழுதியிருப்பதை பார்க்க முடிந்தது. எனவே அந்த துவாவை நம்முடைய வாழ்நாளிலே ஓதுவோம். முதன்மையாக வல்ல அல்லாஹ் இந்த துவாவின் பரக்கத்தை கொண்டு தன்னுடைய அருளை மழை போன்று பொழிகிறான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இந்த துவாவின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகிறான் என்ற ஒரு செய்தியும் நற்செய்தியாக இந்த துவாவிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அதே போன்று இந்த துவாவின் மூலமாக நாம் எதை இழந்தோமோ அதை விட பன்மடங்காக வல்ல அல்லாஹ் திருப்பி தருவான். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய பண்பு என்னவென்றால், அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் எதை இழந்தீங்களோ அது இழப்பு அல்ல, நீங்கள் இரட்டிப்பாக பன்மடங்காக கிடைக்கப்பெறுவதற்கான வழி அது. எனவே இந்த துவாவின் மூலமாக இழந்ததையெல்லாம் பன்மடங்காக திருப்பி பெறுவதற்குரிய ஒரு வழியை நமக்கு அல்லாஹ் தருகிறான் என்ற இந்த செய்தி மட்டும் இந்த காணொளியின் வழியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன துவா அவர்கள் என்ன ஓதினார்கள்? குகைக்குள் வந்ததற்கு பிறகு அவர்கள் ஓதுகிறார்கள், ரப்பனா ஆத்தினா மில்ல துன்க ரஹ்ம வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இது குர்ஆனுடைய வசனத்தின் ஒரு பகுதி. குகைவாசிகள் அவர்கள் எல்லோருமே வாலிபர்கள். குகைக்குள்ளே வந்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா, இறைவா எங்கள் ரப்பே நீ எங்களுக்கு கொடு, உன் புறத்திலிருந்து அருளை கொடு என்று சொன்னார்கள். அந்த அருளை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்கள் காரியத்தை எங்களுக்கு உன்புறத்திலிருந்து நேர்வழி பெற்றதாக இலகுவாக ஆக்கி கொடு என்று கேட்டார்கள். எங்களுடைய காரியங்கள் அனைத்தும் உன்புறத்திலிருந்து நேர்வழி பெறப்பட்டு இலகுவானதாக அமையப்பெற வேண்டும், இப்படி ஆக்கி கொடு என்று துவா செய்துவிட்டு உறங்கினார்கள். அல்லாஹ் அவர்களை உறங்கச் செய்தான். 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 309 ஆண்டுகள் உறங்கச் செய்தான். என்ன அளவுக்கு ஆகிப்போச்சுன்னா, கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள் ஓடி போனது. அவர்கள் கையில் கொண்டு வந்து கொஞ்சம் வைத்திருந்த சில நாணயங்கள் கூட காலாவதியாகி போயிடுச்சு. ஏன்னா 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள நாணயங்கள்னா எப்படி செல்லும்? நம்ம நாடுகளில் ஒரு 2-3 வருஷம், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காசுகள் கூட இப்பொழுது செல்லாமல் போய்விட்டதே, இருக்கா இல்லையா? ஒரே ராத்திரியோட மொத்தமாக எல்லாம் க்ளோஸு அப்படின்னு சொன்ன கதை, அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட அந்த கலைபரம், இதெல்லாம் நடந்தது தானே.
இப்போ 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த நாணயங்கள் செல்லா காசாக ஆகிவிட்டது. அதை கொண்டு போய் காசை கொடுத்து ஊரில் வாங்கும் பொழுது எல்லாரும் பேக்க முழிச்சாங்க. எங்கே உள்ளவங்க வேற்றுக்கிரகவாசிகளாக இவர்கள் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாணயங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, காசு கொடுத்து அதை காசை கொடுத்து பொருளை கேட்குறாங்களே என்றெல்லாம் பார்த்ததாக ஹதீதுகள் அந்த செய்திகள் வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இங்கே நமக்கான தகவல் என்னவென்றால், இந்த குகைவாசிகளான இளைஞர்கள் அல்லாஹ்விடத்திலே குகைக்குள் ஒதுங்கியது தங்கள் இறை நம்பிக்கையை பாதுகாக்க, தங்களை பாதுகாத்து கொள்ள, தங்களுடைய நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தி கொள்ள, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்ற நினைப்போடு அவர்கள் ஒதுங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான், அருளை கொடுத்தான். அவர்கள் இழந்ததை விட பன்மடங்காக திருப்பி கொடுத்தான். அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் இலகுவாக்கி கொடுத்தான். இந்த 3 விஷயங்களையும் இந்த துஆவிலிருந்து நாம் இன்றைக்கான பாடமாக எடுத்துக்கொள்வோம். நம்முடைய காரியங்கள் லேசாகும். நாம் இழந்ததையெல்லாம் திருப்பி இரட்டிப்பாக பெறுவோம். அல்லாஹுவின் பேரருளும் பெரும் வளமும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். வல்ல அல்லாஹ் இதை அதிகம் ஓதக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. அவசியம் இந்த துஆவை மனனமிட்டுக் கொள்ளுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனிலே மறுபடியும் சொல்லுகிறேன், இதை பதிவு செய்கிறேன். ஓதி வருவோமாக. வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.